இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் பூண்டு குழம்புலாம் வச்சா அந்த பூண்டை சாப்பிடாம அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பூண்டு சட்னி அரைச்சி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார சட்னி அரைக்கும் போது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அந்த சட்னியோட சுவை கொஞ்சம் கூடுதலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் 1 கப்பு உரிச்ச பூண்டு சேர்க்குறீங்களோ அதிலே அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு அந்த வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னியோட கலர் மாறிடும். அதனால் 1 கொத்து மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சட்னியில் கருவேப்பிலை சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நல்லா இப்படி வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ காரத்துக்காக 7லிருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு சட்னிக்கெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் 7லிருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உரப்பு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்ந்து அங்கங்கே நல்லா செவந்து வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியில் கொட்டை நாராக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த புளியை அப்படியே இந்த பூண்டோடு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதும் கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் பூண்டு வெங்காயத்தை கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே ஆறிடும். இப்போ இந்த வெங்காயம், பூண்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கி வந்திருக்கு பாருங்கள். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் சட்னி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பும், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு சட்னியோட கலர் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சூடாக இருக்கும்போது நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சட்னியை தாளித்து விடுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சட்னியை தாளித்து விடும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் அரைச்சி எடுத்த சட்னி அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எப்படி ஒரு கலரில் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பூண்டு சட்னி நீங்கள் அதிக அளவில் அரைச்சி கூட ஃப்ரிட்ஜில் 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி ஒரு காரசாரமான பூண்டு சட்னி இருந்தால் எத்தனை இட்லி, தோசை வேணாலும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.